அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். கடகராசி மற்றும் கடக லக்னத்துக்கு குரு சுக்கிரனுடைய இணைவு பலன்கள் எப்படி இருக்க போகுது? கடகராசி யார் இவங்க? எப்பேற்பட்டவங்க? இன்னைக்கு இவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன மாதிரி சூழ்நிலைகள் இவங்க இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? நிச்சயமாக பார்க்கலாம். முதல் கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. தாய்மை அப்படிங்கிறதுக்கு சந்திரன் தான் முக்கியமான காரக கிரகம். இப்போ இந்த ராசியில பிறந்த நீங்க எப்படி இருப்பீங்க? ரொம்ப சாஃப்ட் நேச்சர், காம் பர்சனாலிட்டிஸாக இருப்பீங்க. எவ்வளவு மன தைரியத்தோட இருந்தாலுமே வாழ்க்கையில சின்ன சறுக்கல் வருது அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல ஹோப் விடுவீங்க. நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது பண்ணியிருப்பீங்க. இவங்க தான் உங்களோட விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இல்லை. திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், ஹெல்ப்பிங்காக இருக்கட்டும், ஒரு வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ராசி இந்த கடகம். நல்லவங்க கெட்டவன் பார்த்து பழக மாட்டாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி அண்ணன் தம்பியாக பார்த்து பழகக்கூடிய ராசி. பேருக்கு கூட அடுத்தவங்களை அதட்டி பேசாத ராசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். ரொம்ப கனிவுங்க. இவங்கெல்லாம் இந்த விஷயத்த பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ராசி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் ஒரு ஏளனமான பேச்சு, ஐயோ இவங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் உங்களை பற்றி அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு யாருக்காக இன்னைக்கு ஓடி ஓடி உழைச்சிங்க, இவங்களாம் இன்னைக்கு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. கடகத்து ராசி பொறுத்தவரையும் எல்லாருமே இன்னைக்கு உங்களைய ஆப்போசிட்டாகவும் அகெயின்ஸ்டாகவும் பேசி உங்களுடைய மன காயத்தை தூண்டி விட்டு ஒரு நிமிஷம் உங்களை அழுக வைக்காமல் போக மாட்டாங்க. அது எப்பேற்பட்ட உறவாக இருக்கட்டும், காதல் உறவாக இருக்கட்டும், கல்யாணமான உறவாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு நிமிஷம் நான் நைட்டு இன்னைக்கு தூங்காமல் அழுகாத நாட்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ஒரு மாதிரியான பலன்கள் இன்னைக்கு கடகத்தை பொறுத்தவரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணுமா, கடகராசியா இல்லை இன்னைக்கு கஷ்டப்படுற ராசியா அப்படின்னு கேட்டுடலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு பலன்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. கடகத்தை பொறுத்தவரை எதுவுமே சிறப்பாக இல்லவே இல்லைங்க. அடுத்தவங்களுக்கு உதாரணமாக இருக்கீங்க. இன்னைக்கு நல்லவன் கெட்டவன் பார்த்து பழகாமல் பெரிய அளவுக்கு ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. நல்லவனுக்கு காலம் இருக்குது, ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணுறவனுக்கு தான் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பெரிய விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் தான் உணர்ந்திருப்பீங்க. நீங்கள் ஏற்றி விடாத ஆட்களே இல்லை. இன்னைக்கு உங்களால் பயன்பட்டவங்க நிறைய பேர் இன்னைக்கு உங்களை திரும்பி பார்க்குறாங்களா? இல்லவே இல்லை. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணினா கூட பேசுறதில்ல. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆதரவு கரம் அப்படிங்கிறது நீட்டவே இல்லை. எவ்வளவோ ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும், ஒரு சுயநலமாக அப்படிங்கிறது இருந்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறையா நாட்கள் இன்றைக்கி யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக யோசிச்சிருக்கீங்க. இன்றைக்கி திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதுவுமே இன்னைக்கு கடகத்தை பொறுத்தவரையும் சரியாக இல்லை. பணம் எல்லாம் எட்டாக்கனியாக இருக்குது. குரு பாருங்கள் 12லேருந்து பார்க்குறாரு. எங்கே பார்க்குறாரு? ராசிக்கு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. உங்களுடைய பணம் இன்னொருக்கிட்ட வச்சுட்டு ஊசலாடிட்டு இருக்குது. நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் ஐயோ என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி ஆட்கள் இல்லை. இன்றைக்கெல்லாம் எவ்வளவோ பணத்தை வச்சுருக்கு. இன்றைக்கெல்லாம் 100 200க்கு சிரமப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கடகராசியை பொறுத்தவரையும் சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்குது. அந்த வலி வேதனைகள்லாம் இன்றைக்கி தான் நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மனசுக்குள்ளார அழுகிறை கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் நைட்டானா ஒரு நாட்களுமே ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளோட ப்ராப்ளம், லவ்ல ப்ராப்ளம், எல்லாருக்குமே வழி விட்டு இன்னைக்கு உங்களுடைய வழியை யாரும் இன்னைக்கு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லை. உறவுக்காக பட்ட வழியை விட நிறைய வழி, ஆள் மனசில் நிறைய அன்பு வச்சு அதன் மூலியமாக உறவுகள் சார்ந்த பிரிவு, காலம் மீண்டு வருமா, புதிய உறவுகள் எனக்கு தொடருமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கீங்களா அப்படின்னா எஸ். இன்னைக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குடும்பம்னா என்ன அப்படின்னு, மற்றவங்கன்னா என்ன, எவ்வளோ செல்ஃபிஷாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுறவங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன நீ இப்படி ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி எதை எடுத்தாலும் சரிங்க, எதை எடுத்தாலும் கம்பேரிசன். உன்னோட அக்கா நல்லா இருக்காங்க, உன்னோட தங்கச்சி நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எது எடுத்தாலும் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி விஷயங்கள், உங்களுக்கு ஒரு போட்டி போடக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி இதெல்லாமே கேட்டுட்டு இன்றைக்கும் நீங்கள் மறுபடியும் அக்காவுக்கு வேலை உதவி பண்ணுறீங்க, அம்மாவுக்கு உதவி பண்ணுறீங்க, அப்பாவுக்கு உதவி பண்ணுறீங்க, எல்லா பொருளாதாரத்தை வீட்டை குடும்பத்தை சுமக்கக்கூடிய தூண்கள் அப்படிங்கிற தைரியமாக சொல்லலாம். நம்ம கடகராசி மற்றும் கடகலக்கத்துக்கு ரீசெண்ட் டைமில் ஜாதகத்தை பார்த்துருந்தவர்கிட்ட பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம், சார் பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க சார், நீங்கள் உங்களோட ஃபேமிலினால பெரிய அளவுக்கு ஏமாற்றம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் அம்மாவே உங்களை என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஜாதகத்தை பார்த்து இனிஷியேட் பண்ணணும். அவர் அப்படிலாம் இருக்காது, அவர் ரொம்ப 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 சாஃப்ட் காம் பர்சனாலிட்டிஸ், அவர் ஈஸியாக எல்லாரும் நீங்கள் ஏமாத்திடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது சொன்னால் மேடம் இத்தனை நாளாக யாருக்குமே தெரியாது, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை நீங்கள் கண்டுபிடிச்சங்காட்டிக்கு நான் சொல்கிறேன், என்னை இவ்வளோ பேர் ஏமாற்றிருக்காங்க, ஆனால் எனக்கு இருக்கிற அறிவு யாருக்குமே இருக்காது. அவருடைய புதன் மூலத்திரிகோணம் பட்டு கண்ணிலேயே இருந்தது, எனக்கு இருக்கக்கூடிய அறிவு யாருக்குமே இருக்காது. ஆமாங்க, நீங்கள் ஒரு தலை சிறந்த ஒரு கல்லூரியில் படிச்சிருப்பீங்க, ஒரு பெரிய
பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுத்துரும். ஆமா மேடம், நான் 2000 இந்த டைம் பீரியட்ல நான் ஐஐடில இருந்தேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆனா என்னுடைய அறிவுக்கும் என்னோட புகழுக்கும் நான் சம்பந்தம் இல்லாத இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய பொருளாதார இழப்புகள் இது எல்லாமே நீங்க சொன்னதுனால நான் நம்புறேன். இதனால வந்து நான் என்னோட சொத்தை நான் காப்பாத்திக்கக்கூடிய விஷயத்த நான் பண்றேன். என்னோட அப்பா அம்மா கிட்ட நான் கவனமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்ப நம்ம கிளியர் கட்டாக இந்த காலங்கள் வரையும் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அவங்க சொத்து பிரிக்கும் போது அவங்களுடைய மகன் மகளுக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சரிசமமா பிரிக்கும் போது இவருக்கு மட்டுமே ஷேர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக பிரிச்சாங்க. அப்ப விட்டுறாதீங்க அப்படிங்கிற நம்ம சொன்னோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா நில்லுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கம்மியா தான் கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னத வச்சுட்டு, இல்ல எனக்கு ஆகவே ஆகாது. தயவு செய்து எனக்கு இவ்வளோ குடுங்க. இல்லைன்னா சொத்த பிரிக்காதீங்க அப்படிங்கிறதுல அவரு ஸ்ட்ராங்கா நின்னாரு. நின்னனால அவருக்கு இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு யோகம். அவர் வாங்குன இடம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு மதிப்பு. மத்தவங்க 2 பேரையும் கம்பேரிசன் பண்றத விட இவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பங்கு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை மெயினான இடத்துல திடீர்னு அந்த இடத்துனால உங்களுக்கு ஒரு யோகம் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த இடத்துனால இன்னைக்கு அவருக்கு பெரிய அளவுக்கு பல மடங்கு அவருடைய சொத்து வந்து இன்டு மல்டிபிள் டைம்ஸ் அப்படின்னு பெருக்கிற அளவுக்கு ஒரு சொத்து அப்படிங்கிறது வந்து கிடைச்சிது. கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமான தசாபுத்திகள் நம்ம அவர்கிட்ட இண்டிகேஷன் பண்ண இந்த நேரத்தில் இந்த சம்மந்தப்பட்ட சொத்துக்களை இந்த நேரத்தில் பிரிங்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கிடைக்கும் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக அன்னைக்கு பிரசன்னமும் அவருக்கு இன்னைக்கு யோகம் இருக்கு அப்படிங்கிறது இண்டிகேஷன் பண்ணுச்சு. இன்னைக்கு அவருக்கு கொடுத்த சொத்து மற்றவங்க 2 பேர்த்த விடவும் பெரிய அளவுக்கு ஒரு யோகமான சொத்தாக கண்டிப்பாக மாறிச்சு. நம்ம கிட்ட திருப்பி கூப்பிட்டு நன்றிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது எந்த காலத்துல அவங்களோட அப்பா அம்மா சொந்த சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், ஒரு தொழிலா இருக்கட்டும், ஒரு இடமா இருக்கட்டும், எந்த நேரம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக பிறந்த கால ஜாதகம் மட்டுமே இண்டிகேஷன் பண்ணும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காதல், அந்த காதல் கல்யாணத்துல முடியுமா முடியாதா, இந்த திருமணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு திருமண காலத்துல பிரச்சனைகள், யார் வழியில பிரச்சனைகள், 3வது நபர்களால இன்ஃப்ளூயன்ஸ் வருமா, இந்த மாதிரி விஷயங்கள், தொழிலா அந்த தொழில் எந்த அளவுக்கு இன்னைக்கு கடகராசி அப்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வருமானம் சார்ந்த தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய பணத்தை பிறர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். நான் வந்து வண்டியில போய் கேட்கிறேன், அவங்க வந்து கார்ல போயிட்டு எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு நாளும் இந்த மாதிரி பித்தலாட்டங்கள், துரோகங்கள், கடந்த காலத்துல கடவுள் மீது நம்பிக்கையெல்லாம் இன்னைக்கு படிப்படியாக குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு கடகராசி அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, சுக்கிரனோட குரு சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கு. இந்த கடகத்தை பொறுத்தவரையும் பாதகாதிபதி மற்றும் லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போறது சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறப்புகள் இல்லை. 6ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்பு. அப்ப 2 பேரும் சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன பலன்கள் நடக்க போகுது? முதல்ல கடன் சார்ந்த தொந்தரவுகள் நீங்க யாருக்குமே இன்னைக்கு சொல்லாம வச்சிருக்கீங்க. இந்த கடன் அப்படிங்கிற பிரச்சனைகள் இந்த கடகத்தை பொறுத்தவரையும் வாயை திறந்து எதுவுமே பேசிடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு திரும்ப 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 இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பயம்புறுத்திட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனி இந்த காலங்கள் எல்லாமே படிப்படியாக சரியாகும். கடனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில நிறைய ஏமாற்றங்கள், இவங்க தான் உங்களை ஏமாத்திருக்காங்க, உங்களுடைய பணத்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இல்லாமல் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் சந்திச்ச உங்களுக்கு இனி இதெல்லாமே மாறப்போகுது. தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், அந்த தொழில கடனுக்காக நடக்கிற மேடம், எனக்காக 20 பேர் 30 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த 30 பேருக்கும் என்னோட குடும்பம் அப்படிங்கிறது என்னை பொறுத்து தான் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே நான் ஒரு வழி சொல்லணும், நான் ஒரு ஆதரவுகரமா இருக்கணும், எனக்கு எவ்வளோ கடன் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ல அவங்களோட லக்னம் பார்த்தீங்கன்னா கடகமா இருக்கும், இன்னும் ராசி பார்த்தீங்கன்னா கடகமா இருக்கும், சனீஸ்வர பகவான் கடகத்தில் இருப்பார். இந்த மாதிரி சாஃப்ட் டேர்ம் காம் பர்சனாலிட்டிஸ் எல்லாமே இந்த கடகராசியில் வரதுனால ஒரு தொழிலை கொடுக்கும்போது அந்த தொழில் சார்ந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற போராட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலேயே தொழிலை தொடர்ந்து நடத்த வேண்டிய சூழ்நிலைகள், இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக மாறப்போது. நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு. எதிரிகளுடைய தொந்தரவுகள், எங்க போனாலும் எதிரியுடைய தொந்தரவு கடக ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கு. எதா எடுத்தாலுமே ஒரு குற்றம் குறை. இன்னைக்கு சொந்த வீட்லயே மதிப்பு இல்லை, யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அதுக்கு மதிப்பு இருக்கு, எனக்கு நான் சொல்றேன் அதுக்கு மதிப்பு இல்லை, அதனால சொந்த வீட்லயே எதிரியை போல எதுக்கு வாழணும் அப்படிங்கிற மாதிரி சில சமயம் எண்ணங்கள் வருதா அப்படின்னா எஸ், நிச்சயமாக வருது. தவறு இல்லாம என்னைய பேசுறாங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே கடவுள் தான் எனக்கு துணை இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் எல்லாமே இனி வரக்கூடிய காலம். உங்களை நினைச்சு உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் நிச்சயமாக குறையும். ஏன்னா முதலே சாஃப்ட் காம் பர்சனாலிட்டிஸ் நீங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எல்லாத்தையும் மனசை விட்டுருவீங்க. இன்னைக்கு காதல் அப்படிங்கிறது கை கொடுக்கல அப்படின்னா இந்த கடகராசி மற்றும் கடக லக்னத்துக்கு பாருங்க, நம்ம பார்க்கும்போது செவ்வாய் சனியோட இருக்கு. அப்ப இந்த மாதிரி இணைவு இருக்கும்போது என்ன எல்லாமே பறந்து போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற மாதிரியான காதல் சம்பந்தப்பட்ட பலன்களும் இன்னைக்கு நெகட்டிவா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், நிச்சயமாக இருக்கு. அப்ப இந்த கடகராசி மற்றும் கடக லக்னத்துக்கு காதல் நல்லா இருக்கணுமா, குழந்தை நல்லா பிறக்கணுமா, பூர்வீக சொத்தை நல்லா அனுபவிக்கணுமா, நல்லா பேரும் புகழமோட இருக்கணுமா, நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு யோகம் திருமண வாழ்க்கையில இருக்குமா, திருமண வாழ்க்கைக்காக நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக, இந்த மாதிரி கேள்விகளுக்கு செவ்வாய் ரொம்ப பலமா இருக்கணுங்கிறது அவசியம். அப்ப இந்த கோச்சாரம் குரு சுக்கிரனுடைய கோச்சாரம் மட்டுமே தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பிறந்த கால ஜாதகம் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே
தனிப்பட்ட ஜாதகம் தான் கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.